ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் டீரா கார். நான் உங்கள் டிஎஸ்கே. இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு நியூவாக சேலுக்கு வந்த வெஹிக்கிள் பாருங்கள், ஹோண்டா சிட்டிங்க. இதோட மாடல் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 2015 மாடல், செகண்ட் ஓனருங்க. வெஹிக்கிள் வைஸ் பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. மேஜர் ஆக்ஷன் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க. இந்த வெஹிக்கிள் வந்து பாடி லைன் எப்படி இருக்குது, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும், என்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒன் பை ஒன் நம்ம வந்து உங்களுக்கு லைவாக வீடியோவில் காமிச்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெஹிக்கிள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த வெஹிக்கிள் 2015 மாடலுங்க, செகண்ட் ஓனர், சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. 1,05,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. 1,05,000மே கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டாக்டர் யூஸ்டு வெஹிக்கிளுங்க. வெஹிக்கிள் பாருங்கள், பாடி லைன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. நம்ம இப்போ சப்போஸ் இந்த வெஹிக்கிள் எடுத்தாலும் நம்ம பெயிண்ட் அடிக்கணும், டிங்கரிங் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. அந்தளவுக்கு வெஹிக்கிள் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து இதோட மெக்கானிக்கல் கண்டிஷனும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் என்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹோண்டா சிட்டியில் எஸ்வி ஆப்ஷன், அதாவது மிட் வேரியண்ட்டுங்க. மேக்ஸிமம் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் எல்லாமே கவர் ஆகிடும். வெஹிக்கிள் வைஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. இப்போ இதோட இன்டீரியர் எப்படி இருக்குது, தென் வந்து என்ஜின் எப்படி இருக்குது, இன்டீரியரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு லைவாக காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக இதோட இன்டீரியர் பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வரும் அப்படின்னா, இதில் பேசிக் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸுங்க, தென் ஆடியோ சிஸ்டம். இந்த 4 ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், பயனியர் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. தென் வந்து ஃபெதர் டச் ஏசி வந்துருங்க. தென் வந்து உங்களுக்கு ஸ்டேரிங் வீல் அட்ஜஸ்டபிள் வந்துடும், சீட் அட்ஜஸ்டபிள் வந்துடும். ஸ்டேரிங் வீல்லேயே வந்து ஆடியோ சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருங்க. இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் கிளஸ்டரும் உங்களுக்கு வந்துடுவாங்க. வெஹிக்கிள் வைஸ், அதாவது இன்டீரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. தென் வந்து இன்டீரியர்லேருந்தே நீங்கள் வந்து மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனோடவே உங்களுக்கு வந்துடும். ஃபுல் மேட் அண்ட் கட் மேட்டும் கஸ்டமர் வியர் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரியரில் வந்தீங்க அப்படின்னா, ரியர்லேயும் சீட் கவர்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக போட்டிருக்காங்க. ஃபுல் மேட் அண்ட் கட் மேட் இருக்குங்க. தென் பார்த்தீங்கன்னா ரியரில் ஏசி வெண்ட் வந்துடும். தென் வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ம் ரெஸ்ட் வந்துடும். வித் வந்து கப் ஹோல்டரோட உங்களுக்கு வந்துடும். அதாவது ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட ரியரில் உட்காரவங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். எவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணாலுமே நீ பெயின் எல்லாம் எதுவுமே வராதுங்க. அந்தளவுக்கு ஸ்பேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 450 லிட்டர்ஸ் கிட்ட வரும். தென் வந்து இதோட இன்னர் சைடில் பாருங்கள், உங்களுக்கு இதோட ஸ்டெப்னி அண்ட் டூல் கிட்ஸ் எல்லாமே இன்னர் சைடில் வந்துருங்க. தென் வந்து கஸ்டமர் வந்து கவரோடவே கொடுத்துருக்காங்க. பாடி கவர் வாங்கணுங்கிறது கிடையாது. இந்த வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு பாடி கவர் ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம். அப்படியே ரியலில் பார்த்தீங்கன்னா டிஃபாகர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. தென் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட 50% டயர் கண்டிஷன் இருக்குது. தென் வந்து மிரர் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபோல்டபுள் மிரரோட வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க, மேக்ஸிமம் எல்லா ஃபியூச்சர்ஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த வெஹிக்கிளோட என்ஜின் எப்படி இருக்குது, அதாவது 1,05,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த என்ஜினை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது என்ஜின் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாய்ஸ்லெஸ்ஸாக இருக்குது. ஹோண்டா என்ஜின் பார்த்தீங்கன்னா 1 லாக் ஓடினாலுமே சுத்தமாக நாய்ஸே இருக்காதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆப்ரான்னு சொல்லுவாங்க. ஆப்ரான் பாருங்கள், உங்களுக்கு வந்து எந்தவித டேமேஜ் கிடையாது. ஃப்ரண்டேஜ் ஏதாவது மேஜர் ஆக்சிடென்ட் ஆனால் மட்டும்தான் ஆப்ரான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுங்க. மற்றபடி இது ஃப்ரண்டேஜ் மேஜர் ஆக்சிடென்ட்டில் எதுவுமே கிடையாது. என்ஜின் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 2015 மாடலுங்க, பெட்ரோல் 1.5 லிட்டர் பெட்ரோல் என்ஜினுங்க. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிட்டிக்குள்ளேயே இந்த என்ஜின் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 17-18 வரைக்கும் வரும். லாங்கெல்லாம் போனால் 20 வரைக்கும் தாராளமாக எடுக்கலாங்க. இந்த மாடல் பாருங்கள், 2015 செகண்ட் ஓனருங்க. இந்த வெஹிக்கிள் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 5,30,000, 5,30,000 தான் நம்ம கோட் பண்ணுறோம். மார்க்கெட்டில் வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550, 570 வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. பட் நம்ம 530 தான் கோட்டே பண்ணுறோங்க. இதிலிருந்து நெகோஷியபிள் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். லோன் வேணுங்கிற கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 to 85% வரைக்கும் தாராளமாக லோன் வாங்கலாம். அதாவது 450 to 475 நம்ம ஈஸியாக லோன் வாங்கிடலாங்க. அதாவது ஒரு டாப்% சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். பட் இந்த வெஹிக்கிளுக்கு 475 தாராளமாக லோன் கிடைக்கும். இது உங்கள் ட்ரீம் வெஹிக்கிளாக இருந்தால்
இந்த வெஹிக்கிளை வந்து ஓன் பண்ணுறதுக்கு எங்களால் என்ன சப்போர்ட் முடியுமோ கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க. அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி ஜங்ஷனில் இருக்குங்க, கோயம்புத்தூர் சத்தி ரோட்டில் இருக்குது. நம்ம ஆஃபீஸை விசிட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரோம். தேங்க்யூ.